பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உடலாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின் நாம் வாசிக்கும்போது பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணியை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் பிசாசின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசு தந்திரமான காரியங்களை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த பிசாசின் தந்திரமான காரியங்களை எதிர்ப்பதற்கு, அது ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தந்து அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு மட்டுமல்ல, இரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், இப்பிரபஞ்சத்தில் இருக்க பொல்லாத ஆவிகள், இவைகளோடு தான் நம்ம போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட நமக்கு போராட்டம் அல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செய்யறான்? தந்திரமான காரியங்கள் செய்கிறான். நம்ம யாரோடு கூட போராட வைக்கிறாருன்னா, நம்முடைய மாம்சத்தோடு இரத்தத்தோடு. ஆமென். இரத்த சம்பந்தமான உறவுகளோடு கூட, நம்முடைய மாம்சத்தின் ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது, ஆதாமை உருவாக்கின பிற்பாடு ஏவாளை உருவாக்குகிறாள். ஏவாளுக்கு அவன் என்ன பெயரிடுறான்? இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் என்று சொல்லி பெயரிடுகிறான். அப்போ இன்றைக்கி பாருங்கள், பெரும்பான்மையான குடும்பங்களில் மாம்சத்தோடு கூட ஜனங்களை போராட வைக்கிறான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை, மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களோடு கூட போராடக்கூடாது. நம்முடைய போராட்டமே அந்தகார வல்லமையோடு கூட, பொல்லாத ஆவிகளோடு கூட, துரைத்தனங்களோடு கூட, அதிகாரத்தோடு கூட தான் நம்ம போராட வேண்டும். ஆனால் பிசாசு தந்திரம் என்ன செய்கிறான்? நம்முடைய பலனை எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய மாம்சத்தோடு கூட, இரத்தத்தோடு கூட போராட வைத்து நம்முடைய பலனை இழக்க செய்து விடுகிறான். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவர்களோடு கூட போராட வேண்டாம். நம்முடைய குடும்பத்தோடு கூட, மனைவி பிள்ளைகளோடு கூட போராட வேண்டாம். நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகளோடு கூட போராட வேண்டாம். நம்முடைய ஒரே எதிரி சத்துரு. எனவே அதை புரிந்து கொண்டு சத்துருவின் சகல அதிகாரங்களை எதிர்க்க திராணியை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய எதிரி யார்? சாத்தான். நாம் யாரோடு கூட போராட வேண்டும்? துரைத்தனங்களோடு கூட, அதிகாரங்களோடு கூட,